Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல equivalent fractions ஓட worksheets பார்க்கலாம். Write the first four equivalent fractions. First four equivalent fractions கண்டுபிடிக்கணும். A part பார்க்கலாம். 2/5 கொடுத்திருக்காங்க. First equivalent fraction கண்டுபிடிக்கிறதுக்கு numeratorலயும் denominatorலயும் 2 ஆல multiply பண்ணுங்க. So 2 2s are 4 by 5 2s are 10. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். செகண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s are 6, 5 3s are 15. 6 by 15. இது நம்ம செகண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். வாங்க தேர்டு கண்டுபிடிக்கலாம். நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 4s are 8, 5 4s are 20. So 8 by 20. Next, fourth equivalent fraction கண்டுபிடிக்கலாம். நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2 5s are 10, 5 5s are 25. So 10 by 25. வாங்க செகண்ட் பார்க்கலாம். 3/4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நீங்கள் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, 4 2s are 8. செகண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனுக்கு மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை மல்டிப்ளை நியூமரேட்டர்லையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர்லையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9, 4 3s are 12. Next, third equivalent fraction. Numeratorலையும் denominatorலையும் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 4s are 12, 4 4s are 16. So 12 by 16. Fourth equivalent fraction கண்டுபிடிக்கிறதுக்கு நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 5s are 15, 4 5s are 20. So 15 by 20. வாங்க C sum பார்க்கலாம். 7 by 9 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் டினாமினேட்டர்லையும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க 7 2s are 14, 9 2s are 18. So 14 by 18ன்றது ஃபஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். செகண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நியூமரேட்டரில் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டரில் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 3s are 21, 9 3s are 27. So 21 by 27. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க நியூமரேட்டரில் 4, டினாமினேட்டரில் 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 4s are 28 by 9 4s are 36. 28 by 36 தான் நம்மளோட தேர்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஃபோர்த் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கலாம். நியூமரேட்டரில் 5, டினாமினேட்டரில் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 5s are 35, 9 5s are 45. 35 by 45ன்றது நம்மளோட ஃபோர்த் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டி பார்ட் 5 by 8 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 2s are 10, 8 2s are 16. ஸோ 10 by 16ன்றது ஃபஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். செகண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க நியூமரேட்டரில் 3, டினாமினேட்டரில் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். So 5 3s are 15 by 8 3s are 24. 15 by 24 நம்ம செகண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்டு கண்டுபிடிக்க நியூமரேட்டரில் 4 ஆலையும் டினாமினேட்டர் 4 ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 5 4s are 20 by 8 4s are 32. So 20 by 32. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நியூமரேட்டரில் 5, டினாமினேட்டரில் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
So 5 5s are 25, 8 5s are 40. So 25 by 40. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6/7 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க நியூமரேட்டரில் 2வும் டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 6 2s are 12, 7 2s are 14. ஸோ 12/14ன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 3s are 18 by 7 3s are 21. 18/21 நம்மளோட செகண்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க நியூமரேட்டரில் 4, டினாமினேட்டரில் 4 மல்டிப்ளை பண்ணணும். 6 4s are 24, 7 4s are 28. 24, 7 4s are 28. ஸோ 24/28 நம்ம தேர்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க நியூமரேட்டரில் 5, டினாமினேட்டர் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 5s are 30, 7 5s are 35. ஸோ 30/35. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரைட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வித் நியூமரேட்டர் 18. என்னென்னா இங்கே 2/5 கொடுத்துருப்பாங்க. நியூமரேட்டர் 18னா நியூமரேட்டரில் 18 போட்டுக்கணும், டினாமினேட்டரில் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும் என்ன வரும்ன்ட்டு. இப்போ டினாமினேட்டரில் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 18 இருக்குது. இப்போ 2 டேபிள்ஸில் 18 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பார்க்கணும். 2 டேபிள்ஸில் 18 வந்து 2 9s are 18. ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னாலே நியூமரேட்டரில் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுவே எடுத்து கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 9s are 45. இப்போ 18/45 தான் ஆன்சர். கீழே நம்ம டினாமினேட்டர் கண்டுபிடிச்சாச்சு 45. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதே தான் நியூமரேட்டர் 18 இங்கே போட்டுக்கோங்க, டினாமினேட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ 6 3s are 18. 6 டேபிளில் 3 டைம்ஸ் வந்து 18 வரும். ஸோ அதே 3 கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 3s are 21. ஸோ 18/21. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இங்கேயும் நியூமரேட்டர் 18, அதே நியூமரேட்டர் தான், டினாமினேட்டர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். 3 டேபிள்ஸில் 18 எத்தனை டைம்ஸ் போகும்? 6 டைம்ஸ் போகும். 3 6 are 18. கீழேயும் 6ஆலேயே மல்டிப்ளை பண்ணணும். 4 6 are 24. ஸோ 18/24. நெக்ஸ்ட்டு 9/11 வித் நியூமரேட்டர் 18. ஸோ டினாமினேட்டர் பார்க்கலாம். ஸோ 9 டேபிள்ஸில் 18 எப்போ போகும்? 9 2s are 18. அதே 2 டைம்ஸை கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். 11 2s are 22. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரைட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வித் டினாமினேட்டர் 20. ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் டினாமினேட்டர் 20 இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ 3/4 கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர் இங்கே 20 போட்டுக்கோங்க, நியூமரேட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டினாமினேட்டரில் 20 இருக்குது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பாருங்கள். இங்கே 4 இங்கே 20. 4 டேபிள்ஸில் 20 எத்தனை டைம்ஸ் போகுது? 4 5s are 20. இப்போ டினாமினேட்டரில் என்ன மல்டிப்ளை பண்ணிங்களோ அதே தான் நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 5s are பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15/20. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் 20. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். 2 டேபிள்ஸில் 20 எத்தனை டைம்ஸ் போகும்? 2 டேபிள்ஸில் 20 10 டைம்ஸ் போகும். 2 10s are 20. அதுவே எடுத்து மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 10s are 10. ஸோ 10/20. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வித் டினாமினேட்டர் 20. ஸோ 20 எழுதிக்கோங்க. 5 டேபிள்ஸில் 20 எப்போ போகும்? 5 4s are 20. இந்த இன்ட்டு 4வே மேலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 4s are பார்த்தீங்கன்னா 16. ஸோ 16/20. டிசம் பார்க்கலாம். டினாமினேட்டர் 20 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், அதனால் நம்ம 20 எழுதிக்கலாம். இப்போ 10 டேபிள்ஸில் 20 எப்போ போகும்? 10 2s are 20. இப்போ அந்த டைம்ஸே மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள் நியூமரேட்டரில். 7 2s are 14. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14/20. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். fill in the boxes to make the fractions equivalent. இந்த ஃப்ராக்ஷன்ஸை எப்படி ஈக்குவலண்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள்
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 36 இருக்குது. இப்போ இங்கே எத்தனை டைம்ஸில் மல்டிப்ளை பண்ணியிருந்தா 36 வரும்னு பாருங்கள். 6 6 36. அதே கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 6 42. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இப்போ 9 இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே 45 இருக்குது, இங்கே 13. இப்போ 9 டேபிள்ஸ். இப்போ 9 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வந்து 45 போகும்னு பாருங்கள். இல்லை 45 டிவைடட் பை 9ம் பார்க்கலாம். இப்போ 9 டேபிள்ஸில் 45 பார்த்தீங்கன்னா 9 5s are 45. 9 5s are 45. ஸோ 13 5s are என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். 5 3s are 15, கேரி ஓவர் 1, 5 1s are 5, 6. ஸோ 45 by 65. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 7 by 8 equal to 24. இப்போது டினாமினேட்டர் பார்த்துக்கோங்க. இது வந்து 8 டேபிள்ஸில் 24 எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பாருங்கள். 8 3s are 24. அதே டைம்ஸை மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 3s are 21. ஸோ 21 by 24. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 11 டேபிள்ஸில் 77 எத்தனை டைம்ஸ் போகுது. 11 டேபிள்ஸில் 7 டைம்ஸ் போகும். அதே 7 மேலே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 7s are 70. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.